நாம தள்ளி போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களும் தான் நம்மளை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுதுக்கலாம், நேரம் கிடைக்கும் போது தொழுதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தொழுகை நம்மளை விட்டு தூரமாகுது. இன்னைக்கு வேணா நாளைக்கு குர்ஆன் ஓதலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால குர்ஆன் நம்மளை விட்டு தூரமாகுது. இந்த ஒரு முறை மட்டும் பாவத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தௌபா நம்மளை விட்டு தூரமாகுது. நாம பண்ற இந்த சின்ன சின்ன பிழைகளால இஸ்லாம் நம்மளை விட்டு தூரமாகுது. பட் நம்மளை படைச்ச ஏகநாயகன் நல்லா அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு தூரமாகல. அவனுடைய அன்பும் அவனுடைய இரக்கமும் எப்படிப்பட்டது தெரியுமா? நாம ஒரு நன்மையான செயலை இபாதத்தை செஞ்ச அடுத்த கணமே அந்த நன்மைக்கான கூலியை எழுத சொல்லி மலக்குமார்கள் கிட்ட சொல்றான். பட் அதுவே நாம ஒரு தீமையான பாவத்தை பண்ணா அதுக்கு அடுத்த கணம் அந்த பாவத்துக்கான தீமையை எழுத சொல்லாம என்னோட அடியான் அந்த பாவத்துக்காக தௌபா செய்யறானா, பாவ மன்னிப்பு கோர்றானா அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுக்கு வாட்ச் பண்ண சொல்லி இருக்கான். நாம பாவமான காரியங்கள் தீமைகள் செய்யும் போது அதிலிருந்து விலகி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு ஆயுதம் தான் இந்த தௌபா. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் அவன் நம்மளை விட்டு தூரமாகிட்டான் அப்படின்னா தொழுகை நம்மளை விட்டு தூரமாகிறோம், குர்ஆன் நம்மளை விட்டு தூரமாகிறோம், நம்மளோட இபாதத்துக்கள் நம்மளை விட்டு தூரமாகிடும். இன்னும் நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது நம்மளை விட்டு தூரமாகிடும். ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னொரு அண்ணா எத்தனையோ பாவங்களை பண்ற நாம அதுல இருந்து மீண்டு வரதுக்கு தௌபா பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. 30 நாள் 30 இஸ்லாமிக் வீடியோ அப்படிங்கிறதுல இன்னைக்கு டே 16. இந்த மாதிரியான இஸ்லாமிக் வீடியோஸ்க்கு 360 தோட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க.